ராமச்சந்திரன். ஆமா, அருமையான பேர் சூட்டி இப்படி பேர் சூட்டி அந்த குழந்தையை அன்போடு வளர்த்து வருகின்றார்கள். இப்படியாகவே அப்படி பிறந்த குழந்தையானது நாளொரு மேனையும் பொழுதொரு வண்ணமாகவே வளர்ந்து வருகிறார். வளர்ந்து வரும் பொழுது அவர் வயது 1 முதல் 2 ஆகி 2 3 ஆகி 4 5 ஆகி 5 6 ஆகி ஆமாம் சரி 6 வயது பருவத்திலே கல்விசாலை அனுப்ப வேண்டும் என்று சொல்லி, அதாவது மூத்தவன் வந்து யாரு? சக்கரபாணி. ஆமா, எம்ஜருடைய மூத்த அண்ணன். ஆமா, சக்கரபாணி. சரி, அவருக்கு 7 வயதாகும் போது ராமச்சந்திர பூபதிக்கு எவ்வளவு? 5 வயதாகுது. சரிதான். 5 வயதாகும் போது பாடசாலைக்கு அனுப்ப வேண்டும் என்று பாடசாலைக்கு அனுப்புறாங்க. அப்படி அப்படி எப்படியாகவே பொதுவாக கல்வி என்ன சொல்லக்கூடியது? ஆமா, வெள்ளத்தால் அழியாது, தனலால் வேகாது, கொள்ளை போகாது, கொடுத்தாலும் குறையாது, கல்லருக்கு பயம் இல்லையாம் கல்வி. சரிதான். அப்படிப்பட்ட கல்வி ஆமா, இவருக்கு படிக்க வைக்க வேண்டும் என்று பாடசாலைக்கு அனுப்புறாங்க. அது கல்வி சாலை சென்றந்து அப்படி ராமச்சந்திர பூபதியானவர் எப்படி கற்று வருகின்றார் என்றால், எப்படி? அண்ணா ஆவல்லா ஈனா ஈவல்லா அண்ணா ஆவல்லா ஈனா ஈயல்லா உனாவோவல்லா ஏனா உனாவோவல்லா ஏனா ஈயல்லா உனாவோவல்லா ஏனா ஈயல்லா உனாவோவல்லா அவல்லா அக்கில்லா. ராமச்சந்திரனானவர் அப்படி கல்வி சாலை சென்றவர் சிறப்பாகவே படித்து வருகிறார். படித்து வருகின்ற பொழுது என்றாலும் இவர்களோட மிகவும் ஏழ்மை. அது மட்டுமல்ல, என்ன ராமச்சந்திரன் வந்து துணிச்சல் கொண்டவர். ஆமா, அதாவது கடமை கண்ணியம் கட்டுப்பாடு கொண்டவர். சரிதான். எப்பொழுது பார்த்தாலும் துணிவாக வாழக்கூடிய தன்மை உடையவர். சரி, தாய் சொல்லி மந்திரமாக முதிக்கக்கூடியவர். ஆமா ஆமா, அதாவது எம்ஜருடைய தாயினுடைய பெயர் சத்யபாமா. ஆமா, இவர் எப்படி பார்த்தாலும் மகாபாரதம் ராமாயணம் ஆமா இதிகாசங்களே இந்த ராமச்சந்திரனுக்கு புகட்டி கொண்டிருக்கின்றார். அது அன்றாட சொல்லி முடிக்காது. அவர் மனதில் ஏறி நான் ஒரு அபிமன்யுவாகவும் ஒரு அர்ஜுனனாகவும் எப்பொழுதும் மனதிலே அவர் நினைத்துக் கொண்டிருப்பார். சரி, இப்படி இருக்க சில காலம் செல்ல தனது தந்தையார் கோபாலமேனன் இறந்து விட்டார். ஐயோ, இறந்து விட்ட காரணத்தினால் சரி இனிமேல் நம்மால் இங்கிருந்து வயிறு வளைக்க முடியாது, நமது குழந்தைகளை காப்பாற்ற முடியாது என்று சொல்லி இந்த சத்யபாமா அம்மையானவள் என்னமா செய்கின்றாள்? அங்கிருந்து மறுபதிக்கு செல்ல வேண்டும் என்று சரி பால் வெள்ளந்தி மறுபதியில் பாலவல்லி துணிந்தாளே பாலவல்லி துணிந்தாளே விளந்து மறுபதியில் விளந்து மறுபதியில் பாலவன்று துணிந்தாளே பாலவன்று துணிந்தாளே சகோதரன் தையவாளி சத்தியாவும் வாழ்ந்து வர சத்தியாவும் வாழ்ந்து வர சகோதரன் உதவியாலே சத்தியாவும் வாழ்ந்து வர சத்தியாவும் வாழ்ந்து வர கணவன் இருந்த மாத்திரத்திலே அப்படி இந்த சத்யபாமா ஆனவர் இனிமேலும் நாம் இங்கிருந்தா நாம் வயிறு வளைக்க முடியாது. தன்னுடைய பிள்ளைகளை கூட்டிக் கொண்டு சத்யபாமா அம்மையானவர் நேராக எங்கு வருகின்றார்? கும்பகோணத்திற்கு தனது அண்ணன் நாராயணன் ஆரிடத்திலே அடைக்கலம் போகிறார். அதாவது சொந்த ஊந்து பாலக்காடு. ஆமா,
பிறந்தது வந்து இலங்கை. இலங்கை. இப்ப வந்திருப்பது வந்து கும்பகோணம். ஆமா, நமது தமிழ்நாடு. சரி. அப்படி கும்பகோணத்தில் தனது அண்ணன் நாராயண நாயரிடத்திலே வருகின்றார். நாராயண மடத்தை வந்து அங்கு வந்து வாழ்ந்து இருந்தாலும் நினைக்கிறாள் சத்யபாமா, எப்படி இனிமேல் நாம் ஒரு கூலி வேலை செய்தாவது பிழைக்க வேண்டும் என்று சொல்லி. ஆனா ஒன்று, என்ன? யாரிடமும் கை நீட்ட கூடாது. ஆமா, கஞ்சி பணம் வாங்க கூடாது. அப்படி என்னது சத்யபாமானவர் அப்படி கூலி வேலை செய்தாலோ செய்தாலோ உலகம் தாண்டி போனாலோ போனாலோ செய்தாலும் செய்தாலும் குலம் தாழ்ந்து போனாலும் போனாலும் எவரிடம் கையேந்தி நிற்கவும் கூடாது. உழைப்பினால் உயர வேண்டும் உயர வேண்டும் உயர வேண்டும். உண்மையுடன் வாழ வேண்டும் வாழ வேண்டும். சத்யபாமானவர் அப்படி தனது அண்ணனிடத்தில் அடைக்கலம் கொண்டவர் வாழ்ந்து வந்தாலும் கண்டிப்பாக நாம் உதவிக்காக இன்னொருவருடைய நாடக்கூடாது. அத கூலி வேலை செய்தாவது பிள்ளைகளை காப்பாற்ற வேண்டும். ஆமாம், சரி. இப்படி இவருடைய கஷ்டத்தை அறிந்த தனது அண்ணன் அப்படி நான் ஒரு வேலைக்கு சேர்த்து விடுகிறேன் என்று சொல்லி தனது அண்ணனாகிய சக்கரபாணியையும் ராமச்சந்திரனையும் அந்த காலத்திலே புகழ்பெற்ற மதுரை ஸ்ரீ ஒரிஜினல் பாய்ஸ் நாடக கம்பெனி என்று சொல்வார்கள். நாடக கம்பெனி. ஆமா, சரி. அந்த நாடக கம்பெனியிலே வேலைக்கு சேர்த்து விடுகிறார். ஆமா, இப்படி வேலைக்கு சேர்த்து வரும் பொழுது முதலாக கிடைத்த சம்பளம் 4 அணா. 4 அணா. ஆமா ஆமா. அதன் பிறகு மாதம் 5 ரூபாயாக கிடைக்கிறது. சரி. இப்படி இருக்க அப்படி இவர்கள் சில காலம் அப்படி பண்புடனே வாழ்ந்து வருகின்ற பொழுது வாழ்ந்து வரும் போதே பண்புடனே சில காலம் பணிபுரிந்து வருகையிலே 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 சில காலம் சில காலம் சில காலம் வருகையிலே 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 நாடகத்தில் நாட்டம் கொண்டு கடித்திடவே வேணும் நன்றி. சிறு சிறு வேடங்களில் சிறப்புடனே நடித்து வர சினிமாவில் ஆர்வம் கொண்டு சினிமாவில் வாய்ப்பு பெற வாய்ப்பு பெற வாய்ப்பு பெற அப்படி இந்த ராமச்சந்திரன் ஆனவர் அந்த நாடக கம்பெனியில் சென்று வேலை செய்து வருகின்றார். சில நாட்கள் செல்ல அவர் மனதிலே ஒரு எண்ணம் தோன்றுகிறது. எப்படி நான் எத்தனை காலம் தான் வேலையாட்களாக இருப்பது? அதானே. ஆமாம், அடுத்தவருக்கு அடிமையில செய்யக்கூடாது கூடாது. மாமனில் தொழில் செய்து முன்னேற வேண்டும். ஆமா, அப்படி என்று தானும் நாடகம் நடிக்க வேண்டுமே என்று ஆசை வந்து விட்டது. ஆமாம், ஆசையின் காரணமாக அப்படி நடிப்பதற்காக பல இடங்களை தேடி அலைந்தார் ராமச்சந்திரன். அப்படி பார்க்கின்ற பொழுது அவருக்கு ஒரு நாடகத்தில் நடிக்க வாய்ப்பானது கிடைக்கிறது. அதாவது மகாபாரதம். மகாபாரதம். ஆமாம், இந்த நாடகத்தில் அவருக்கு கிடைத்த வேடம் அப்படி உத்தரன். அதாவது அர்ஜுனனுக்கு அவர் போர் செய்யும் பொழுது வில் அம்பு அவர் கையில் எடுத்து கொடுக்க உத்தரனாகவே பணியாற்றி வருகிறார். அவர் பேசிய முதல் வசனமே ஐயோ பாம்பு ஐயோ பாம்பு காப்பாத்துங்க காப்பாத்துங்க பேசிய முதல் வசனம். ஆமா, இப்படி இந்த பாய்ஸ் கம்பெனியோடு அவை கோவை, திருச்சி, சேலம் இப்படி பல இடங்களுக்கு சென்று நடித்து வருகிறார். நடித்து வரும் பொழுது ஆமா தேசபக்தி, சரி, கதர் பக்தி இப்படிப்பட்ட நாடகங்களில் நடிக்க இவர்களுக்கு தேசத்தின் மேல் பக்தி வருகிறது. ஆமா ஆமா ஆமா, பிறருக்கு சேவை செய்யும் எண்ணம் அன்றே அவர் மனதில் உதித்தாகிவிட்டது. நடிப்பாக இருந்தாலும் ஆமா மக்கள் சேவையில் தொடங்கி விட்டார் ராமச்சந்திரன். அப்படி
இப்படி சில நாட்கள் செல்ல செல்ல நாடகத்தில் இருப்பவர்கள் எல்லாம் சினிமா பக்கம் எட்டி பார்க்கறாங்க. இவருக்கு வந்து ஆசை வந்தது. ஆமா, இப்ப கிராமப்புறத்தில் இருக்கவங்க டவுன் பக்கம் எட்டி பார்க்கறாங்கல்ல. ஆமா ஆமா. அதுபோல நாடகத்தில் இருப்பவர்கள் சினிமாவிற்கு போக வேண்டும் என்று இந்த எம்ஜி ராமச்சந்திரனும் அவர்கள் சக்கரபாணி எண்ணம் கொண்டு அவர்கள் அங்கிருந்து குடிபெயர்ந்து சென்னையிலே சென்ட்ரல் ரயில் நிலையம் பக்கத்திலே யானை கவுனி என்ற இடத்திலே வந்து குடிபெயர்ந்தார்கள். இப்படி குடியிருக்கும் போது என்ன ஆகின்றது? இப்படி இருக்க சினிமாவில் வாய்ப்பு தேடி சிரமத்துடன் அலைந்தனரே